மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறிடுது. அதாவது உடல் மட்டும்தான் அழிவுக்கு உட்பட்டது, ஆன்மா கிடையாது. அப்ப இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது பிரிஞ்சதுமே அது அப்படியே ரொம்ப கதறி அழுகுமா. திருப்பி இந்த உடலுக்குள்ள போயிட முடியாதா? அப்பயும் அது அந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த பந்தத்திலேயே எப்பவுமே இருக்குமா. ஏன்னா நம்ம தான் வாழும் போது உண்மையாலுமே அந்த இறைவனை உணர்வதில்லை. ஆன்மா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்றதில்லை. நம்ம தான் பணம் புகழ் பேரு அப்படின்னு அலைஞ்சிடுறோமா. அப்ப அந்த ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்காம அந்த உயிருக்கு தான் யார் என்பதை உணராமல் திருப்பியும் அந்த உடலுக்குள்ள போகணும், இந்த பந்தம் எனக்கு வேணும், ஏன் குடும்பம், ஏன் சொந்தக்காரங்க, இப்படியே நினைச்சுக்கிட்டு கதறி அழுகுமா. எல்லாம் முடிஞ்சிருது. சாஸ்திர சம்பிரதாயம், நம்ம எந்த மதத்துல பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி, ஆளாளுக்கு ஒரு சம்பிரதாயம் சாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியா இங்கதான் கொண்டு போய் வச்சாகணும். ஒன்று இடுகாட்டுல வச்சாகணும், இல்ல சுடுகாட்டுல வச்சாகணும். ரெண்டுனையுமே வசிப்பவர் தான் எம்பெருமான் ஈசன். அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த உடலை கொண்டு போகும்போது திருப்பி எப்படியாச்சும் நம்ம உடலுக்குள்ள போயிட மாட்டோம்.